தமிழ்நாட்டுல ஒரு மலை கிராமம். அது இயற்கையால சூழ்ந்த அமைதியான இடம். அது பேர் வேலமலை. அங்க ஒரு பழமையான முருகன் கோவில் இருந்தது. ஆனா கடந்த 30 ஆண்டுகளா அங்க யாரும் போறதே இல்ல. ஆனா இரவு நேரத்துல அங்க மணி ஒலி கேட்கும். தீபம் தானாகவே எரியும். அது மட்டும் இல்லாம மலை உச்சியிலிருந்து ஒரு குரலோட எதிரொலி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால கிராமத்து மக்கள் அந்த பக்கம் போகவே பயப்படுவாங்க. ஆனால் அந்த கிராமத்துக்கு ஆதித்யா அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு அரசு பொறியாளர் அங்க வராரு. அவர் மலைகளுக்குள்ள சாலை அமைக்கும் திட்டம் வச்சிருந்தாரு. அவருக்கு பெருசா தெய்வ நம்பிக்கை அப்படின்றது ஒன்றும் கிடையாது. பக்தி, பூஜை, கோவில் இதுல எல்லாம் ஒன்றும் பெருசா ஈடுபாடு இல்லாத ஆள் தான் அவரு. அப்போ ஆதித்யாவோட நண்பரான சூர்யா அவர்கிட்ட அந்த கோவிலுக்கு போக வேண்டான்னும், அப்படி நீ போகிறதா இருந்தா பகல் நேரங்கள்ல உன் வேலையை முடிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவரை எச்சரிக்கை பண்றாரு. ஆனா ஆதித்யாவுக்கு அவரோட நண்பரான சூர்யாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் யுகம் கடந்த மூட நம்பிக்கை தானே அப்படின்னு நினைச்சு அவன் மனை வழியா வரைபடம் எடுக்க முடிவு செய்யறான். அப்படி அந்த கோவில் பக்கத்திலேயே ஒரு கொட்டகை, அதாவது ஒரு டென்ட் ஒன்று அமைக்கிறான். வேலையை முடிச்சுட்டு நைட்டு படுக்க போறான். சரியா இரவு 12 மணி. காற்று, பலமான காற்று வீசுது. நாய்கள் எல்லாம் ஒரு சேர்ந்து குறைக்குது. ஆதித்யா எழுந்து பார்க்கறான். மலை உச்சியிலிருந்து ஒரு தீப ஒளி, அதாவது ஒரு தீ ஒளி, அது மெதுவா அவனை நோக்கி வர்றத அவனால பார்க்க முடியுது. அப்படியே அதை பார்த்து பின்னாடி இருக்கிற ஒரு பள்ளத்துல போய் விடுறான். அவனுக்கு ஒரு குரல் கேட்குது. அவன் முன்னால மீண்டும் அதே ஒளி, சிவப்பு ஒளி. ஒரு தெய்வீக உருவம் 6 முகத்தோட கையில வேலோட இருந்தது. அவன் திடுக்கிட்டு கண் விழிக்கிறான். அப்பதான் தெரியுது அதெல்லாம் கனவுன்னு சொல்லி. கொஞ்சம் பெருமூச்சு விடுறான். சுத்தி முத்தி பார்த்தா அவன் இருந்த அந்த டென்ட் எரிஞ்சு போயிருக்குது. ஆனா அவன் உடம்புல சிறு காயம் கூட கிடையாது. ஆனா அவனுடைய இடது கையில வேல் சின்னம் பொறிக்கப்பட்டு பளபளன்னு இருக்குது. அதை பார்த்த ஆதித்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. அதை பார்த்து பயந்து போய் மலையை விட்டு கீழே இறங்குறான். நேரா அவன் கிராமத்துக்கு போறான். அங்க ஒரு வயதான பெண்மணிய சந்திக்கிறான். அவங்க கிட்ட மலையோட விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மலை கோவில்ல ஒரு பூஜாரி இருந்ததாகவும் அவர் பெயர் வேலன் அப்படின்னு சொல்லி விவரத்தை சொல்றாங்க. வேலன் ஒரு கடுமையான முருகர் பக்தர். ஒரு நாள் சில பேராசைக்காரர்கள் கோவில்ல உள்ள மாணிக்க புதையலை எடுக்க முயன்ற போது அதை அவன் தடுக்க முற்பட்டதுனால அவங்க அவனை அங்கேயே கொன்னு அந்த கோவில்லையே புதைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆன்மா தெய்வத்தோட காவலாகி விட்டதாகவும் அவன் ஆன்மா இன்னும் அங்கேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி கண்ணீர் விடுறாங்க. இந்த கதையை கேட்ட ஆதித்யாவுக்கு நெஞ்சு அதிர்வு. அப்பவே ஆதித்யாவுக்கு மனசுல தோணிடுச்சு, அப்போ நேற்று இரவு வந்தது கண்டிப்பா வேலனா தான் இருக்கணும். அதனால நம்மளையும் அந்த மாதிரி தவறா நினைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை வந்துடுச்சு. அந்த கதையை கேட்ட ஆதித்யா அந்த நாள் இரவு கையில தீ பந்தத்தோட, மனசுல கொஞ்சம் பயத்தோட, எப்படியாவது இந்த விஷயத்துக்கு கண்டிப்பான ஒரு தீர்வு கொண்டு வந்துடணும் அப்படின்ற மன உறுதியோட அந்த மலையை ஏற ஆரம்பிக்கிறான். அந்த இரவு அவனுக்கு நெடுந்தூர பயணமா தான் தெரியுது. ஏன்னா அவனை சுற்றி பலமான சூறை காற்று வீசுது. கரு மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து வருது. அந்த பௌர்ணமி இரவு அன்று அமாவாசையாக மாறுது. ஆனால் எத்தனை தடைகள் வந்தாலும் ஆதித்யா அவனோட பயணத்தை கைவிடுறதா இல்லை. அவன் எடுத்த முடிவுல அவன் ரொம்ப தீர்க்கமா இருந்தான். அப்படி பல தடைகளை மீறி ஆதித்யா அந்த குகைக்குள்ள போயிட்டான். அங்க குளிரும் இருளும். கொஞ்ச தூரம் போக அங்க நிறைய தங்கம், மாணிக்க கல்லும், அப்புறம் பழைய பீடம் ஒண்ணு தெரியுது. அந்த பீடத்து மேல ஒரு சின்ன வேல் சின்னத்தை அவனால பார்க்க முடியுது. அந்த வேல் சின்னத்துல கைய வச்ச உடனே அங்க ஒரு ஆக்ரோஷமான உருவம் அவனுக்கு முன்னாடி வருது. நீ ஏன் இதை தொட்ட? நீயும் அந்த பேராசைக்காரர்களில் ஒருவர் தானா அப்படின்ற குரல் அந்த குகை முழுக்க முழங்குது. அதை கேட்ட ஆதித்யா பயந்து நடுங்கி கத்தி கூச்சலிடுறான். நான் உண்மையை தெரிஞ்சுக்க தான் இங்க வந்தேன். நானு எந்த பேராசை எண்ணமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கத்தி கூச்சலிடுறான். ஆனா ஆதித்யா என்ன கத்தி கூச்சலிட்டாலும் வேலன் அதை கேட்க தயாராகவே இல்லை.
அந்த ஒளி சிகப்பு ஒளி, திகட்டும் ஒளி குகை முழுக்க அதிர்ந்து போகுது. கற்கள் எல்லாம் மெல்ல மெல்ல கீழே விழுகுது. வேலனும் ஆதித்யாவை நோக்கி அடிகளை எடுத்து வைக்கிறான். ஆனா ஆதித்யாவோ, இல்லை நான் அதுக்காக வரல, என் வேலைக்காக தான் இங்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கூச்சலிடுறான். அந்த நேரத்துல ஒரு தெய்வீக குரல் வேலனை தடுக்குது. வேலனே, அவனை விட்டுவிடு, அவன் பேராசைக்காரன் அல்ல, அவன் உண்மையை தேடியே இங்கு வந்துள்ளான், அதனால் நீ அவனை துன்புறுத்த கூடாது அப்படின்ற ஒரு தெய்வீக குரல் அந்த குகை முழுக்க முழங்குது. அந்த குரலை கேட்டதும் வேலனோட கோபம் அமைதியாகுது. வேலனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. அவனுடைய ஆன்மா ஒரு வெளிச்சமாக மாறி அந்த ஒளி நேராக முருகன் சிலையில விடுது. ஆதித்யாவோட கையில் இருந்த வேலும் ஒளியாக மாறி மறையுது. அடுத்த நாள் காலையில மலை முழுவதும் பூக்கள் மலர்ந்திருந்தது. மழை பெய்து அந்த கிராமமே உயிர்ப்பித்திருந்தது. மழையையும் பார்த்து கிராமத்தர்கள் ஒரே சந்தோஷம். ஆதித்யாவோ சாலை அமைக்கும் திட்டத்தோட கோவிலையும் சீரமைத்தாரு. அதற்கப்புறம் அவனோட வாழ்க்கைய தெய்வ சேவைக்குன்னே அர்ப்பணிச்சிட்டாரு. கோவிலையும் ஒரு வழியா சீரமைச்சிட்டாரு. ஆனா இன்னும் ஒரே ஒரு மர்மம் மட்டும் அங்க இருந்தது. ஆதித்யாவோட வீட்டில் இருந்த அந்த வேல் சின்னம் மட்டும் இரவு நேரத்துல தானாகவே ஒளி விட்டது. அது முருகனோட அருளா இல்லது வேலனோட காவலா அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதையோட மாரலையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு சாதாரண பேய் கதை மட்டும் இல்ல, இது ஒரு தெய்வத்தின் அருளும் மனிதனின் பயமும் கலந்து உருவான ஒரு மர்ம கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கலாம். பாய்.